இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.8 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2.8 பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதாவது ஃபார்முலாஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2.8 அப்படின்றப்ப பொதுவாகவே அது எதை பற்றி இருக்கும்? ஜிபி அப்படின்றத பற்றி தான் இருக்கும். ஸோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம வந்து அந்த காமன் ஈக்குவேஷன், காமன் ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் அப்படின்னு வரும். தேர்ட் டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் 2. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதாவது தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் ஏ பவர் ஆர் இன்ட்டு 3 அப்படின்னு வரும். அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனல் டேர்ம், அதாவது எண்டு வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இதுதான் வந்து ஜிபிக்கான ஃபார்மெட். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து ஏபியை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் என்டி அப்படின்னு போட்டோம் இல்லையா? ஏ ப்ளஸ் ஏ கம்மா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டி அப்படின்னு போட்டோம் இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். பட் இங்கே வந்து ரேஷியோ வித்தியாசமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆறுன்றது ரேஷியோ என்ன அப்படின்னா டேர்ம் 2 பை டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ தான் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாகிட்டே இருக்கும். ரேஷியோ வந்து டேர்ம் 2லேருந்து டேர்ம் 1 டிவைட் பண்ணால் வரக்கூடியதான் ரேஷியோ. நம்மளுக்கு ஏபியை பொறுத்த வரைக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு வரும். இது காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் என் டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் ஃபார்முலாவா அப்படின்னா இல்லை, இன்னொரு ஃபார்முலா இருக்குது. எஸ்எனுக்கு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா இது ஆர் பவர் என் இங்கே முன்னாடி இருக்குது, இங்கே வந்து பின்னாடி போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஆரோட வேல்யூ இது ரேஷியோ தானே. ரேஷியோ அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெசிமல் பாயிண்ட் நம்பரில் கூட வரலாம், மைனஸில் வரலாம். ஸோ அப்படி வரும்போது இந்த ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்எனுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? ஆரோட வேல்யூ 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்எனுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஃபார்முலாக்கான வித்தியாசம். ஸோ ஆர் பெருசாக இருந்தால் ஆர் முன்னாடி வரும், 1 பெருசாக இருந்தால் 1 முன்னாடி வரும். சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான சம்மேஷனுக்கான ஃபார்முலா ஆர் பெருசாக இருந்தால் ஆர் தான் ஃபார்முலாவில் முன்னாடி வரும், 1 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 தான் முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ இது எஸ்எனுக்கான ஃபார்முலா. இது சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இது சம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு, இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எஸ் இன்ஃபைனைட் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இதுதான் வந்து இன்ஃபினிட் டேர்ம்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர் வந்து எப்படி இருக்கும்னா 1 விட அதிகமாகவும் இருக்காது, -1 விட கம்மியாகவும் இருக்காது. ஸோ -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். இதுதான் வந்து இதுக்கான ஆர்க் ரேஷியோக்கான காமன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் பவர் 2 ப்ளஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இத்தனை டேர்ம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை இந்த நம்பர் வரைக்கும் சொல்லாமல் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா? இன்ஃபினிட்டி டேர்ம்ஸுக்கு. ஸோ இது வந்து -1 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 2.8ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்ட மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சம் பார்க்க போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.8, அதாவது 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2.8ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5, -3, 9/5, -27/5 அப்படின்றதான் கொஸ்டின். நான் இதை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு எடுத்து எழுதுறதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும். ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் 5, ஆர் ஈக்குவல் டு டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ டேர்ம் 2ன்றது -3, டேர்ம் 1ன்றது 5. ஸோ ஆர் ஈக்குவல் டு -3 டிவைடட் பை 5. ஸோ ஏ கிடச்சிருச்சு, ஆர் கிடச்சிருச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்? அப் டு n. ஓகேங்களா? n டேர்ம்ஸ் வரைக்கும், அப் டு n டேர்ம்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஸோ அப்போ எஸ் என்னுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கேன், ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1, இங்கே வந்து ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர். ஸோ ஆர் வந்து 1 பெருசாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆர் வரும், 1 வந்து ஆரோட பெருசாக இருந்தால் ஃபஸ்ட்டு 1 வரும். ஸோ எது பெருசோ அதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஆர் வந்து
ஒன்றை விட பெருசா சிறுசா? ஸோ நெகட்டிவ்ல இருக்குது, கண்டிப்பாக ஒன்னோட பெருசு கிடையாது. அப்போ ஆர் வந்து ஒன்றை விட கம்மி, அப்போ ஒன்று தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபார்முலா ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ ஒன்று தான் இந்த இடத்துல பெருசு அப்படின்றப்ப ஃபார்முலாவில் 1 போட்டிருப்பேன். ஸோ இப்போ ஏவோட டேட்டா 5 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் என் டிவைடட் பை இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரெண்டு ஒன்று தான். 1 மைனஸ் 3/5. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம இது பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 5 1 மைனஸ் 3/5. ஸோ இதை நான் வந்து தனியாக எடுத்து பார்த்தேன், இங்கேயே கூட போடுங்க. ஸோ இது வந்து 1 மைனஸ் அப்படின்றப்ப ப்ளஸ் 1 + 3/5ன்னு வரும். ஓகேங்களா? 1 + 3/5ன்னு வரும். கீழே 5 இருக்குது, இந்த இடத்துல இந்த ஸ்டெப் எழுதிக்கிறேன். 5 × 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 + 3/5 இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில் இங்கே 5 இருக்குது. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். காமனாக 5 எடுக்கும்போது இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5 + 3 டிவைடட் பை 5ன்னு வருமா? ஸோ அதான் 5 + 3 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5ன்றது கீழே இருக்குது. அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக எடுக்கும்போது 5 × 5 25ன்னு வரும் பை 8. ஓகேங்களா? 8/5ன்றது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும்போது மேலே கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஸோ 5 ஆல்ரெடி ஒரு 5 × 5 25 டிவைடட் பை 8. மீதி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் n. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது ஃபார்முலா ஏவோட டேட்டா 5 1 மைனஸ் 3/5 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 3/5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த ப்ளஸ்ஸாக மாற்றிருப்பேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றதை மாற்றிருப்பேன். இங்கே வந்து கீழே 5 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே 5 இங்கேயும் 5 வரணும். ஸோ மேலே இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். இல்லாட்டி எல்சிஎம் எடுத்துப்போம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ கிராஸாக 5 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணியிருப்பேன். 1 × 5 5 5 + 3 அதான் எழுதியிருப்பேன் டிவைட் பை 5. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு புரியலைனாலும் கொஞ்சம் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது இதுலேயே செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டா ஏ = 256, டி டியில் ஆர் = டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1, டேர்ம் 2 54, டேர்ம் 1 256. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 464 சார் 256. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது படி நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோட டேட்டாவும் எடுத்து எழுதியாச்சு 1/4ன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்என் ஃபார்முலா. ஸோ எஸ்என் அப்படின்னாலே ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்றப்ப இது ஆர் வந்து 1 விட அதிகமாக கம்மியாக 1 விட கம்மி தான். 1/4 அப்படின்றப்ப 0.4. அப்போ ஆர் வந்து 1 விட கம்மி, அதாவது 1 தான் அதிகம். ஸோ 1 தான் முதல் எழுதுகிறேன். ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ எது பெருசோ அதை தான் முதல் எழுதணும். இந்த இடத்துல ஆரை விட 1 தான் பெருசு, 1 முதல் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்என் = 256 × 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1 மைனஸ் 1/4. ஸோ போன சம்மில் செஞ்சால் அதே ப்ரொசீஜர் படி பாருங்கள். 1 மைனஸ் 1/4 அப்படின்றப்ப இங்கே வந்து 1 மைனஸ் 1/4. ஸோ அப்போ ரெண்டுக்கும் கீழே காமனாக 4 வரணுன்றப்ப 1 4/4ன்னு மாற்றி 1/4. போன ஸ்டெப்பில் விட ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி காமிச்சிருப்பேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இடம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா எழுதுகிறேன். கவனிச்சுக்கோங்க. எல்லா சம்லையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன எழுதுகிறேன், 1 மைனஸ். ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் 1/4 என்ன அப்படின்னாலும் 1 பவர் என்னன்னாலும் 1 தான். கரெக்டாக? ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 4 மைனஸ் 1 டிவைட் பை n ஹோல் பவர் என்னன்னு எழுதுகிறேன். டிவைடட் பை இங்கேயும் அதே 4 இருக்குது. ஸோ 4 மைனஸ் 1 3 டிவைடட் பை 4. ஓகேங்களா? காமனாக 4 இருக்குது, 4 கொண்டு வந்துட்டேன். மேலேயும் எனக்கு வந்து 4 மைனஸ் 1 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 256
இந்த 3/4 இருக்கு இல்லையா, இது மேலே வரும்போது 4/3ன்னு வரும். ஓகேங்களா, 3/4 அப்படியே தலைகீழாக மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது ஆப்போசிட்டாக மாறிடும். 4 - 1ன்றப்ப 3/4 ஹோல் பவர் n. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு வேளை பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து 4/3 இருக்குது, இங்கே 3/4 இருக்கா. ஸோ அப்போ நான் கட் பண்ணுறேன். இதையும் இந்த 4ஐயும் கட் பண்ணலாம், இந்த 3யும் இந்த 3யும் கட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், 3/4 ஹோல் பவர் n - 1. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து n, அதுக்கப்புறம் n - 1 இந்த மாதிரி போகும். அதாவது ஒன்றும் இல்லை, 2/3 3/2 இன்ட்டு 2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, 2/3/3/3 3/2 இருக்குது. ஸோ அப்போ இந்த 3யும் கட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும், இந்த பவர் 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுவோமா, 3² வரும். 2யும் இந்த 2யும் கட் பண்ணால் 2/3லேருந்து 2/2ன்னு மாறும், 2வை கட் பண்ணும்போது. ஸோ அப்போ இது இந்த மாதிரி மாறும் இல்லையா. ஸோ பவரில் n இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்னது n - 1ன்னு மாறும். ஸோ அதே தான், பவரில் n இருக்குது, இந்த 4ஐயும் கட் பண்ணும்போது nன்ற பவர் n - 1ன்னு மாறும். 3யும் கட் பண்ணும்போது nன்ற பவர் n - 1ன்னு மாறும். ஓகேங்களா, ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களால் இது முடியல அப்படின்னா இதோட கூட நிப்பாட்டிக்கலாம், தப்பு கிடையாது.